வணக்கம் நண்பர்களே, நமது மொஹில் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது தளத்தில் பெறப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்திற்கான 10 வினாக்களை நாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதான் அடுத்த தகவல் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து முதல் வினாவை பார்க்கலாம். In the RICE Protocol for Sports Injuries, R stands for. விளையாட்டுக் காயங்களில் ரைஸ் முறையில் R என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ ரெக்கவரி, ஆப்ஷன் பி ரெஸ்ட், ஆப்ஷன் சி ரெஹபிலிட்டேஷன், ஆப்ஷன் டி ரெசிஸ்டன்ஸ். ரெக்கவரியா, ரெஸ்டா, ரெஹபிலிட்டேஷனா, ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் விளையாட்டின் போது காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் வந்து ரைஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளாக நம்ம ஸ்ட்ரெயின் அந்த இடத்துல ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அங்கே வந்து ஐஸ் அந்த ரைஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம கொடுப்போம். இப்போ இது RICE ரைஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. ஆர்னா ரெஸ்ட் ஓய்வு, ஐனா ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கறது, சீனா கம்ப்ரஷன் அழுத்தக்கட்டு அந்த மாதிரி ஒன்று. எலிவேஷன் அப்படின்னா நம்ம காலை எங்கேயோ எந்த இடத்துல அடிபட்டுருக்கோ அந்த இடத்த உயர்த்தி வைக்கிறது தான் எலிவேஷன். ரெஸ்ட், ஐஸ் கம்ப்ரஷன், எலிவேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான இது. இங்கே ஆர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர் அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெஸ்ட். ஆப்ஷன் பி ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். In the RICE protocol, I stands for. ரைஸ் முறையில் ஐ என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ இமோபிலைசேஷன், ஆப்ஷன் பி ஐஸ், ஆப்ஷன் சி இன்ஜெக்ஷன், ஆப்ஷன் டி இன்ஸ்பெக்ஷன். இமோபிலைசேஷனா குறிக்குதா, ஐஸை குறிக்குதா, இன்ஜெக்ஷனை குறிக்குதா, இன்ஸ்பெக்ஷனா குறிக்குதா அப்படிங்கிறது. விளையாட்டு காயங்கள் அடிபட்டப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதா ரைஸு. இந்த ரைஸோட எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொன்றும் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆறுங்கிறது என்ன, ஐங்கிறது என்ன, சிங்கிறது என்ன, ஈங்கிறது என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். லாஸ்ட் கொஸ்டின்ல ஆர்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த கொஸ்டின்ல ஐ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஐனா ஐஸ் கட்டி ஒத்தரம் அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஐஸ்னா என்ன, ஐனா என்ன, ஐஸ் அப்படிங்கிறது இங்கே சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி ஐனா ஐஸ் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஸ்ட்ரக்சர் கனெக்ட்ஸ் மசில் டு போன்? தசை நாரை எலும்புடன் இணைக்கும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ லிகமெண்ட், ஆப்ஷன் பி டெண்டான், ஆப்ஷன் சி கார்டிலேஜ், ஆப்ஷன் டி புர்சா. லிகமெண்டா, டெண்டானா, கார்டிலேஜா, பர்சாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட்டு ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் வந்து நம்ம ஈஸியாக அதை பார்த்துருக்கோம். போன் ப்ளஸ் போன் அப்படிங்கிறது லிகமெண்ட்டு, போன் ப்ளஸ் மசில் அப்படின்னா டெண்டான் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். கார்டிலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம எலும்புகளில் வந்து அழுத்தும் போது அங்கே வந்து ஒரு உராயம் ஏற்படாமல் இருக்க அழுத்தத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கார்டிலேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல தான் புர்சா அப்படிங்கிறத வந்து அந்த லிக்யூடை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு லேயர் அப்படிங்கிறத அந்த புர்சா. ஸோ இங்கே வந்து என்ன, தசைநார், மசில், எலும்பு, போன் பிளஸ் மசில்னா என்ன, டெண்டான். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டெண்டான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். புரியும் நினைக்கிறேன். An injury to a ligament is called. லிகமெண்ட் காயம் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெயின், ஆப்ஷன் பி ஸ்ப்ரைன், ஆப்ஷன் சி ஃப்ராக்சர், ஆப்ஷன் டி டிஸ்லொகேஷன். ஸ்ட்ரெயினா, ஸ்ப்ரைனா, ஃப்ராக்சரா, டிஸ்லொகேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். போன் பிளஸ் போன் அப்படிங்கிறது லிகமெண்ட், போன் பிளஸ் மசில் அப்படிங்கிறது டெண்டான். அப்போ வந்து லிகமெண்ட்னா ஸ்ப்ரைன், டெண்டான்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயின். டி ஞாபகம் வச்சுங்க, டி ஸ்ட்ரெயின்னா டெண்டான், லிகமெண்ட்னா ஸ்ப்ரைன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிட்டா லிகமெண்ட் எங்கே ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரைன். அப்போது இங்கே ஃப்ராக்சர் அப்படின்னா எலும்பு முறிவு, டிஸ்லொகேஷன்னா மூட்டுக்குள்ள வந்து இடம்பெயருது. இது சப்லொகேஷன் இது மாதிரி நிறையா இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். டிஸ்லொகேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து மூட்டுகள் விலகுதல். ஸ்ட்ரெயின் அப்படின்னா டெண்டான், ஸ்ப்ரைன் அப்படின்னா லிகமெண்ட்ல ஏற்படக்கூடிய ஒன்று. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ப்ரைன் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர்.
An injury to a muscle or tendon is called muscle அல்லது டெண்டான் காயம் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஸ்ப்ரெயின், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெயின், ஆப்ஷன் சி கன்டியூஷன், ஆப்ஷன் டி டிஸ்லொகேஷன். ஸ்ப்ரெயினா, ஸ்ட்ரெயினா, கன்டியூஷனா, டிஸ்லொகேஷனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே இதை சொல்லியிருக்கோம். நம்ம போன் பிளஸ் போன் லிகமெண்ட், போன் பிளஸ் மசில் டெண்டான். மசில்னோ டெண்டானோ வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெயின். போன் பிளஸ் போன் லிகமெண்ட், போனும் போனும் சேர்ந்து அந்த இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரைன். இங்கே மசில் அல்லது டெண்டான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். கன்டியூஷன் அப்படிங்கிறது ரத்தக்கட்டு. நேரடியாக ஒரு இடத்துல அடிபடுது அப்படின்னா அந்த இடத்துல ரத்தக்கட்டத்தை நம்ம அதை வந்து கன்டியூஷன் சொல்லுவோம். டிஸ்லொகேஷன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது மூட்டு விலகிறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கடந்த கொஸ்டின்ல வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்தது போகலாம். கம்ப்ளீட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ போன் ஃப்ரம் இட்ஸ் ஜாயிண்ட் இஸ் கால்டு. மூட்டு தனது இயல்பான நிலையிலிருந்து முழுமையாக விலகுவதை என்ன என்பர்? ஆப்ஷன் ஏ சப்லுகேஷன், ஆப்ஷன் பி டிஸ்லொகேஷன், ஆப்ஷன் சி ஃப்ராக்சர், ஆப்ஷன் டி ஸ்ட்ரெயின். சப்லொகேஷனா, டிஸ்லொகேஷனா, ஃப்ராக்சரா, ஸ்ட்ரெயினா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூட்டு இயல்பான நிலையிலிருந்து வெளியில் வரும்போது அதை வந்து முழுசாக வந்துச்சுன்னா டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். பாதி அளவு வந்துச்சுன்னா அது வந்து சப்லொகேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஃப்ராக்சர் அப்படிங்கிறது முறிவு. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து நம்ம டெண்டானில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்லொகேஷன், ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். Which investigation is primarily used to confirm a bone fracture? எலும்பு முறிவை உறுதிப்படுத்த முதன்மையாக பயன்படுத்தப்படும் பரிசோதனை எது? ஆப்ஷன் ஏ இசிஜி, ஆப்ஷன் பி எம்ஆர்ஐ, ஆப்ஷன் சி எக்ஸ்ரே, ஆப்ஷன் டி அல்ட்ராசவுண்ட். இசிஜியா, எம்ஆர்ஐயா, எக்ஸ்ரேவா, அல்ட்ரா சவுண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இசிஜி அப்படிங்கிறது இதயத்தை பார்க்கக்கூடியது, நம்மளுக்கு தெரியும். எம்ஆர்ஐன்றது இந்த ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி இடத்துல பார்க்கக்கூடியது, சாஃப்ட் டிஷ்யூஸில் வர்றது. எக்ஸ்ரே தான் வந்து எலும்பு முறிவை வந்து உறுதிப்படுத்த எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அல்ட்ரா சவுண்டு சாஃப்ட் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸை நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுக்கான ஆன்சர் எலும்பு முறிவை உறுதிப்படுத்த முதன்மையாக பயன்படுத்தப்படும் பரிசோதனை விச் இன்வெஸ்டிகேஷன் இஸ் பிரைமரிலி யூஸ்டு டு கன்ஃபார்ம் எ போன் ஃப்ராக்சர் அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்ரே அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். தி ஃபர்ஸ்ட் priority in first aid for an open fracture is to. திறந்த எலும்பு முறிவில் முதலுதவியின் முதல் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ மூவ் த இன்ஜூர்ட் limb immediately, ஆப்ஷன் பி கண்ட்ரோல் ப்ளீடிங் அண்ட் prevent infection, ஆப்ஷன் சி மேக் த பேஷண்ட் வாக், ஆப்ஷன் டி அப்ளை ஹாட் வாட்டர். காயத்தை உடனே அசைத்தலா, இரத்த போக்கை கட்டுப்படுத்தி தொற்றை தடுத்தலா, நோயாளியை நடக்க செய்தலா, வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தலா? இது நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சிடும். காயத்தை அசைக்கக்கூடாது, நோயாளியை நடக்க சொல்லக்கூடாது. வெந்நீர் ஒத்தடம் நம்ம ஓப்பன் ஃப்ராக்சரில் வந்து ஓப்பன் வெளியில் தெரியக்கூடிய இடத்துல அடிபட்டு இருந்துச்சுன்னா, அதாவது வெளியில் தெரிகிற மாதிரி ரத்தம் ப்ளீட் ஆகிற மாதிரி அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஹாட் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ளீடிங் அண்ட் ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன், ரத்த போக்கை கட்டுப்படுத்தி தொற்றை தடுத்தல் தான் வந்து முதலுதவியின் நோக்கமாக இருக்கும் திறந்த எலும்பு முறிவில். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ட்ரோல் ப்ளீடிங் அண்ட் ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். ரத்த போக்கை கட்டுப்படுத்தி தொற்றை தடுத்தல் தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். டியூரிங் த ஃபர்ஸ்ட் 24 to 48 hours after an actual injury, which should generally be avoided? கடுமையான காயத்திற்கு பின் முதல் 24 முதல் 28 மணி நேரத்தில் பொதுவாக எதை தவிர்க்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ ஐஸ் அப்ளிகேஷன், ஆப்ஷன் பி கம்ப்ரெஷன், ஆப்ஷன் சி ஹீட் அப்ளிகேஷன், ஆப்ஷன் டி எலிவேஷன். ஐஸ் அப்ளிகேஷனை தவிர்க்கணுமா, கம்ப்ரெஷனை தவிர்க்கணுமா, ஹீட் அப்ளிகேஷனை தவிர்க்கணுமா, எலிவேஷனை தவிர்க்கணுமா? கடுமையான காயம்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ரெஸ்ட், ஐஸ் கம்ப்ரெஷன், எலிவேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் கொடுக்கணும். ஹீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஹாட் பேக், அந்த மாதிரி ஹீட் அப்ளிகேஷன் ஒரு சம்மந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக பிளட் ப்ரெஷரானது
ரத்த ஓட்டமானது அதிகரிக்கும். அதனால வந்து பிளட் ப்ளீடிங் ஆனது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை தான் அவாய்ட் பண்ணணும். ஐஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம், கம்ப்ரஷன், எலிவேஷன் இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த ஹீட் சம்மந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகறனால ப்ளீடிங் அதிகமாகும். அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆப்ஷன் சி ஹீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இப்போலாம் அடுத்த கொஸ்டின் போகலாம். தி பிரைமரி கோல் ஆஃப் ரிஹாபிலிட்டேஷன் இஸ் டு மேலுருவாக்க பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன? A reduce pain only. Option A. Option B. Safely restore the athlete to full functional performance. Option C. Increase body weight. Option D. Increase muscle size only. வலியை மட்டும் குறைப்பதா, விளையாட்டு வீரரை பாதுகாப்பாக முழுமையான செயல்திறனுக்கு மீண்டும் கொண்டு வருவதா, உடல் எடையை அதிகரிப்பதா, தசை அளவை மட்டும் அதிகரிப்பதா? இப்போ ரிஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அடிபட்டுருச்சு. அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்கள வந்து இயல்பான நிலை, வழக்கமான முழுமையான காயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க வந்து வழக்கமான முழுமையான செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலுருவாக்க பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான ஆன்சர் வலியை மட்டும் குறைப்பதா? கண்டிப்பாக கிடையாது. உடல் எடை அதிகரிப்பதா? அதோட வேலை இது இல்லை. தசையை மட்டும் அதிகரிப்பதா? இல்லை. ஒரு விளையாட்டு வீரரை பாதுகாப்பாக முழுமையாக மீண்டும் பழைய செயல்திறனுக்கு கொண்டு வருவது தான் இதோட வேலை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சேஃப்லி ரீஸ்டோர் த அத்லெட் டு ஃபுல் ஃபங்க்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ரீச் பண்ண முடியும். டெய்லியும் படிச்சிருங்க. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் தான் சக்ஸஸ் அப்படிங்கிறத ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கான இலக்கு கனவை வந்து பிடிக்க முடியும். ஒரு வேலைங்கிறது நம்ம 7 தலைமுறைக்கான ஒரு சக்தி மாற்றக்கூடியது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். நம்ம அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்னை மெய்வரத்த கூலி தரும். தெய்வமே முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளோட முயற்சி, நம்ம உடல் மருத்த வந்து அந்த செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நம்ம வீட்டு தேடி கையில் வந்து இருக்கும். ஸோ எதையும் மனசை சோர்ந்துட வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வந்துடும். ஆனுவல் பிளானர் வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் விட போகிறாங்கன்றத ஒரு தகவல் தெரியுது. ஸோ அதில் கண்டிப்பாக நம்மளோட இடம்பெறும். எந்த ஒரு தடங்களும் வந்தாலுமே அதெல்லாம் ஈஸியாக நம்ம கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமாக இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும். அது ஒன்றை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், இடையில நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நமக்கு தேவை ஒரு போஸ்ட். அது வேக்கண்ட், எத்தனை வேக்கண்டாக இருக்குது அந்த ஒரு போஸ்ட் நமக்கு ஒரு போஸ்ட் விட்டாலுமே ஒரே ஒரு பணியிடத்துக்கான காலி பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்தாலுமே அது நமக்கானது அப்படின்னு சொல்லி படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கான போஸ்டிங் அதுதான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அடைய முடியும். காம்படிஷனை பற்றி யாரையுமே எதுவுமே யோசிக்காதீங்க. டெய்லி நம்ம கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தால் நம்மளோட வெற்றியை நோக்கி நம்ம பக்கத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை ஸ்கிப் பண்ண நம்மளோட இது பின்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கோம். ஒரு நாள் கூட விடக்கூடாது. என்ன சூழ்நிலையானாலும் இன்னைக்கு எப்படியாவது அந்த இதை முடிச்சுன்னு சொல்லி ஷார்ட் நோட்ஸாவது எடுத்து வச்சு படிச்சிடணும். அதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ மனம் தளராமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். வெற்றி பெறும் வரை ஒன்றாக பயணிப்போம். ஒரே நோக்கத்தோட மட்டுமே பயணிப்போம். வெற்றி நமது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேத்துக்கு தெரியல. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாருங்கள், ஒன்றாக பயணிப்போம். வெற்றிக்கினியை சுவைக்கும் வரை.